ஹலோ, இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரியர்களோட வருகை. அதுவும் இல்லாமல் யூடியூப்க்கு போஸுங்கிறதுனால நமக்கு இன்ட்ரோ கொடுக்க தெரில. ஸோ நான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பயணத்தை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆரியர்கள் எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ இன்னைய தலைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு 3 எபிசோடாக பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஃபஸ்ட் ஆரியர்னால் என்ன, அவங்களுக்கான ஆதாரங்கள் என்ன, அவங்க எப்படி இந்தியாவில் ஒரு முக்கியமான பங்கெல்லாம் வைத்தாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆரியர்னால் யார்? ஸோ ஆரியர்கள் என்பவங்க ஒரு இனக்குழுவோ அப்படிங்கிற மாதிரியோ அல்ல. அவங்க ஒரு மொழி பேசுகிற மக்களாக தான் ஃபஸ்ட்டு அடையாளம் காட்டப்பட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆரியர் அப்படின்னு குறிப்பிடுறது ஒரு இந்தோ யூரோப்பியன் அந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே அவங்கள பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்களோட மொழி பேசும் தன்மைகள், அவங்க ஆதிக்கம், அவங்களோட பரவலான கலாச்சாரம். ஸோ இதை பற்றி நம்ம நிறையாவே பேச போகிறோம். ஃபஸ்ட் ஆரியர்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா? ஏன்னா இப்போ மேக்ஸிமம் ஆரியர்கள்னாலே நார்த்தில் சைவம், நாங்கள்லாம் ஒன்லி ராமரை மட்டும்தான் கும்பிட்றோம், பீஃப் சாப்பிட்டா இந்த மாதிரிலாம் நிறையா எதிர்ப்போம், அந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ ஆரியர்கள் வரியோட முக்கியமான ஆதாரமே வேதங்கள் தான், குறிப்பாக ரிக் வேதம். ஸோ இது மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாலைவனங்களையும் மலைப்பாதைகளையும் கடந்து இந்தியா நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ சில சமயங்கள் ஆரியர்கள் ஒரு இனக்குழுக்கள் கண்ணாடி பெரியர்கள் நாகரிகம் செய்து கொண்டு வந்தனர், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறையாவே நமக்கு ChatGPTயும் சரி கூகுளும் சரி நிறையா சொல்லியிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதை எப்படி பிரிக்கலான்னா, ஒரு அரிய புதையல்கள் அப்படிங்கிற மாதிரி அது மூலமாக கிடைச்ச ஒரு ஆதாரங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுக்கும்போது மருதுவாழ் நாடு மற்றும் ஆரியர்கள் கலாச்சாரத்துக்கு இடையான சம்பந்தம், இதை பற்றின ஆராய்ச்சி ரொம்பவே முக்கியமானது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, இன்றைய பஞ்சாப் அண்டு ஹரியானா இந்த பகுதியில் கிடைக்கிற அகழ்வாராய்ச்சி எல்லாம் ஆரியர்கள் அமைத்த நகரங்களை ரொம்பவே தெளிவாகவே காட்டுது. ஸோ இதோட விலை மதிப்பில்லாத வெண்கலப் பொருட்கள், ஆயுதங்கள் மற்றும் சிலைகள், இது கூட ஆரியர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்கிற சாட்சியெல்லாம் நிறையவே சொல்கிறாங்க. ஸோ இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஆரியர்கள் எப்படி வந்தாங்க, எப்படி ஆரம்பித்தாங்க, இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம ஒரு ஃபஸ்ட்டு அடியாக தான் எடுத்து வச்சுருக்கோம். அது ஏன் எடுத்தோன்னே ஆரியர்கள் அப்படின்னா தெரில, எடுத்தோன்னே அதுதான் எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ ஃபைனலி இது பிடிச்சிருந்தா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்.